என்ன ஈஸ்வரி கொரியர் சர்வீஸ்ல எழுதி ஒட்டிருக்க லெட்டர் குடுக்கறாள். சோப்லா கிளம்பிட்டல? கிளம்பிட்டா. நரேன் இந்த லெட்டர். நான் தவிர வேற எந்த பொண்ணுக்கு இடம் கிடையாது. தயவு செய்து உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கோ. சனியனே நெருப்ப பாரு. சொப்னா கொடுத்த லெட்டர் தான் இது. உனக்காக வெயிட் பண்ணல. ஸ்டூபிட் இடியட். காசியோ இந்த டேட்ஸ் அவன் திருப்பி கேட்டு வந்தா செருப்பால அடிப்பேன். ஐ ஹேட் இட். ஐ ஹேட். இதுக்கு மேல உன்னால யாரையும் கொல்ல முடியாது. போலீஸ் பிடிக்க போறாங்களா? கௌதம் பிடிக்க போறான். யார் இது? நீ என்ன கடத்தும் போது ஒருத்தன் செல்வி சவிதாவா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். உள்ள வந்து டைரக்டர் சீமான். ரெடி சார்ண்ணா. தயாரா? ரெடி சார். தயாரா? ஓகே தயார் சார். சாரா? சார் சொல்லக்கூடாது, தயார் அப்படின்னு நிறுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெக்கார்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரெடி சார், ரெக்கார்டிங் டேக் 1 டேக் 2 டேக் 3 தானே எங்கள் லாங்குவேஜ். பதிவு அப்படின்னு யாரு உள்ள? சவுண்ட் இன்ஜினியர். அந்த திருப்பி பார்த்தேன்னா ஒளிப்பதிவாளர் அப்படின்னு அவரு சொல்லிக்கிறாரு. என்டையர் அட்மாஸ்பியர் எல்லாருமே தமிழ் பேசுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளோ இங்கிலீஷ் கலந்து பேசிட்டு இருக்கோம், தமிழை மறந்துட்டோங்கிறது எனக்கு அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப புரிய வச்சாரு. அதுல இருந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு என்னென்ன வார்த்தைக்கெல்லாம் தமிழ் போட முடியும், இங்கிலீஷ் இல்லாம எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடா அந்த படம் ஃபுல்லாவே உள்ள அந்த ஸ்டுடியோ நுழையும் போதுல இருந்து அப்படியே தூய தமிழ் எல்லாருமே பேசுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு பிரேக்குக்கு என்ன சொல்வீங்க? சார் லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு. இடைவேளையா? தேநீர் விடுப்பு, டீ பிரேக், உணவு விடுப்பு, எல்லாத்துக்கும். ஆமா, ஒன் மோர் டேக், மறுமுறை பதிவு. இதே மாதிரி அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் பாய், ஃபுட் சப்ளை பண்றவங்க எல்லாருமே தூய தமிழ் தான் பேசுவாங்க. அப்போ அந்த அந்த தமிழோட வேல்யூ எனக்கு வந்து அந்த டப்பிங்ல எனக்கு சீமான் சார் கிட்ட இருந்து வந்துச்சு. எல்லாருமே அப்படி பண்றது இல்லை, தமிழ் பற்றுன்னு சொல்றதோடு நிறுத்திப்பாங்க. அந்த வகையில ஹேட்ஸ் ஆஃப் டு சீமான் சார். உங்க தமிழ் பற்று வாழ்க என்றும் என்றென்றும்.